இப்போ திருமணம் அப்படிங்கிறது மதியானம் சாப்பிட்டுட்டேன், ஈவினிங் பசிக்குதுன்னா சாப்பிட போகிறேன், அவ்வளோதான். நபிகள்லாம் இங்கே வந்து அதிகமான திருமணங்கள். ஆமாம். எந்த அடிப்படையில் அது பண்ணாங்க? நம்ம ஊரில் வந்து அது கலாச்சாரம் கிடையாது. எல்லா மனைவிகள்கிட்ட இருந்தும் அவங்க குழந்தையை பெற்றிருக்க முடியும். இஸ்லாமிய யூடியூபர்கள், சமூக வலைத்தளங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறவர்கள் எல்லாம் இஸ்லாம் சொல்வதை விட அதிகமாக படிகளை தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் இப்போ இஸ்லாத்துல வந்து இஸ்லாமிய மத போதகர் தான் அந்த திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்கள் தெரிந்தும் ஏன் அவங்க திருமணம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? ஆவுனா இதை ஒன்று சொல்லிருங்க, ட்ரெண்டு ட்ரெண்டுன்னு. இஸ்லாமியர்களின் திருமண முறைகள் வந்து இஸ்லாம் சொல்லுவதை விட அதிகமாக வரம்பு மீறி போகிறாங்களா? ட்ரெண்டாக நிறைய பண்ணணும் அப்படின்னு நிறைய இஸ்லாத்திற்கு மாற்றமான விஷயங்களை பண்ணுறது, அதை பண்ணுறது ஒரு மதிப்பாக நினச்சி பண்ணுறது, ஒரு பெருமையாக நினச்சி பண்ணுறது ரொம்ப ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயம். இஸ்லாம் அதை ஆதரிக்காத ஒரு தவறான ஒரு விஷயம், இஸ்லாம் தண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ முஸ்லீம் நிறைய திருமணத்திலே வந்து டிஜே பார்ட்டிலாம் வைக்கிறது, திருமணத்தை வந்து எல்லாரும் பெருமையாக பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஆடம்பரமான விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டு வர்றது வந்து முற்றிலுமாக தவறான ஒரு விஷயம். இஸ்லாம் அதை ஆதரிக்கிறதே கிடையாது. இஸ்லாம் வந்து எளிமையான திருமணத்தை வந்து ஆதரிக்குது. அந்த எளிமையான திருமணத்தில் தான் வந்து அபிவிருத்தி இருக்குது அப்படின்றத இஸ்லாமும் சொல்லுது. அதை உண்மையிலேயே யார் எளிமையாக திருமணம் முடிச்சிருந்தாங்களோ அவங்களுடைய லைஃப்பை கேட்டு பார்த்தோம்னா அதில் நமக்கு புரிய வரும் அவங்க எந்த அளவுக்கு ஒரு அபிவிருத்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும். அவங்களுடைய நோக்கம்தான் அப்போ ஒரு ஆடம்பரமாக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா எதுக்காக செலவு பண்ணுறோம்? நம்மளை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசணும், ஒரு கெத்தாக இருக்கணும், இவருடைய கல்யாணத்துக்கு போனப்பா அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு ஆடம்பரத்தை செலவு பண்ணுறாங்க. அது இஸ்லாம் இஸ்லாமிய முறைகளில் வந்து எப்படி இன்னும் அதாவது எப்படி எளிமையான திருமணம்னா என்ன மாதிரியான இதெல்லாம் கொண்டு வரலாம்? அந்த எளிமைன்னு சொல்லும் போது நமக்கு மைண்டுக்கு வர்றது வந்து ஒரு குடிசையோ அந்த மாதிரி நமக்கு மைண்டு வரும். அப்படி கிடையாது. எளிமை அப்படிங்கிறது நம்மளுடைய என்ன வசதியோ அதுக்கு திருமணம் பண்ணுறது, அவ்வளோதான். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா இப்போ எல்லாரையும் அழைச்சி ஒரு மசூதியில் வச்சு அந்த குத்துபா திருமணம் முடிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மைதானத்துலேயோ இல்லை அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மஹால்லையோ விருந்து போடுறது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. விருந்துக்காக தான் எல்லாருமே வராங்க, வாழ்த்துறதுக்கு வராங்க, வாழ்த்த போகிறாங்க, விருந்து சாப்பிட்டுட்டு நல்லபடியாக போக போகிறாங்க. ஸோ இதுதான். இப்போ இதுதான் வந்து அவங்க அந்த எளிமை அப்படிங்கிறது. இப்போ நம்மள்ட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்தவங்களை வந்து கண்ணியப்படுத்தாமல் அனுப்புறதும் அது தப்பு. நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி அனுப்பணும். அப்போ அவங்க விரும்பாத விஷயத்தை அவங்களுக்கு திணிக்கக்கூடாது. இப்போ என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக பார்ட்டியை வைக்கிறது, இந்த டிஜே மாதிரி கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து தப்பு. அவங்க வர்றவங்க யாரும் அதை எதிர்பார்த்து வர்றதில்ல. மணமக்களை வாழ்த்தணும்னு வருவாங்க, சாப்பிட்டு விருந்து சாப்பிட்டு போகணுன்னு வருவாங்க, அவ்வளோதான். இதுதான் விஷயம். ஸோ இதுதான் எளிமையா அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி ஆடம்பர திருமணங்களில் இஸ்லாமியர்கள் கலந்து கொள்ளலாமா? அதாவது இந்த மாதிரி டிஜே இந்த மாதிரி பார்ட்டிகள்லாம் வைக்கிற திருமணங்கள்லாம் நடக்குது, இது ஒரு ஆடம்பர திருமணமாக ஏற்கப்படுது. இந்த மாதிரி ஆடம்பர திருமணங்கள்ல இஸ்லாமியர்கள் கலந்து கொள்ளலாமா? கலந்து கொள்றது வந்து இப்போ கலந்து கொள்றது மூலமாக வந்து சில பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இப்போ கலந்து கொள்ளாமல் போயிட்டா என் கல்யாணத்துக்கு நீங்கள் வரல அப்படின்னு உறவுகள் முறிஞ்சு போகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த மாதிரி கல்யாணத்தில் கலந்து கொண்டுக்கலாம். இப்போ இல்லைப்பா உங்களுடைய கல்யாணத்தில் வந்து இஸ்லாத்திற்கு முரணான சில விஷயங்கள் இருந்ததுனால நான் கலந்து கொள்ளலை அப்படின்னு நம்ம சொல்கிறத அவங்க அங்கீகரிக்கக்கூடிய நிலைமையில இருந்தால் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை இதை ஒரு காரணமாக வச்சு நீங்கள் கல்யாணத்துக்கு வராமல் போயிட்டீங்க அப்படின்னு நினச்சி அதன் மூலமாக உறவுகள் பிரியுதுன்னா கலந்து கொள்றது சிறந்தது. இஸ்லாத்தில் வந்து திருமணங்களில் வந்து வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு பல விஷயங்கள்லாம் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ சில சமீப காலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய திருமணங்களில் கொடுக்கக்கூடிய அந்த காரோ பைக்கோ அந்த பரிசாக கொடுக்கக்கூடியலாம் அதே நடுவில் வச்சு வீடியோலாம் எடுத்து அதே போஸ்ட்லாம் பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி திருமணங்கள்லேயும் நம்ம கலந்து கொள்றது வந்து இஸ்லாத்துக்கு மீறிய செயல் தானே? கண்டிப்பாக மீறிய செயல் தான். இஸ்லாம் அதை ஆதரிக்கவே இல்லையே. வரதட்சணை அப்படிங்கிறது ஒரு பொண்ணுட்டு வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது வந்து இஸ்லாம் சொல்லலை. மாப்பிள்ளை தான் பெண் என்ன ஒரு தொகையை நிர்ணயிக்குதோ, பெண் எதை நிர்ணயிக்குதோ அதை நம்ம கொடுக்கறது தான் வந்து மஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்து போகிறது தான் ஒரு ஆர்கானிக்கான ஒரு திருமணம். அது அந்த திருமணத்துக்கு நம்ம போகாமல் இருக்கிறது தான் சிறந்தது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆடம்பர திருமணங்களில் வந்து இப்போ கோயில்லனா அவங்க குருக்கள் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, சர்ச்சில் ஃபாதர் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்போ இஸ்லாத்தில் வந்து இஸ்லாமிய மத போதகர் தான் அந்த திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. இப்போ இவ்வளோ இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்கள் தெரிந்தும் ஏன் அவங்க திருமணங்கள் நடத்தி வைக்கிறாங்க?
இப்போ வந்து இப்போ இல்ல அதை தவிர்த்துக்க முடியாது ஒண்ணு, கண்டிப்பா ஆனா அது இஸ்லாம் வந்து தவிர்த்துக்க சொல்லுது இல்ல. இல்லை ஜி. அப்போ அதை வந்து நம்ம மத குருமார் தான் இருக்கணும், இஸ்லாமியோடைய நாலேஜ் படித்தவர் தான் வரணுங்கிறது இஸ்லாம் சொல்லவே இல்லை. அந்த நாலேஜபிளான பர்சன் யார் வேணாலும் அதை வந்து நடத்தி வைக்கலாம். ஒரு வக்கீலாக இருந்து அந்த அவங்கள்ட்ட சம்மதம் கேட்கக்கூடிய ஒரு நபர் யாராக வேணாலும் இருக்கலாம். அந்த காலமாக அந்த ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு அஜிரத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு மத குருமாரை வச்சு பண்ணுறது. பிகாஸ் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது, இஸ்லாமிக்காக இருக்குதுங்கிறதுனால அவங்கள வச்சு பண்ணுறாங்க. அவங்கள வச்சு பண்ணுற அவசியம் கிடையாது. அவங்க தெரிஞ்சும் இந்த விஷயத்துக்கு ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கல்யாணம் தெரிஞ்சும் போகாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கும் சிறந்தது. இப்போ இஸ்லாத்தில் வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வரும், உங்களுக்கு தெரியும். 4 திருமணம் பண்ணிக்கிறாங்க, 5 திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதிகமான திருமணங்கள் இஸ்லாம் வந்து ஆதரிக்குதா இல்லை எதிர்க்குதா, இல்லை எந்தெந்த சூழலில் அந்த திருமணங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி? அதான் ஜி. இப்போ திருமணம் அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது தான் நம்மளுடைய தேவை தான். மதியானம் சாப்பிட்டுட்டேன், ஈவினிங் பசிக்குதுன்னா சாப்பிட போகிறேன், அவ்வளோதான். அதுதான் திருமணமும். நமக்கு தேவையாக இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம், நமக்கு தேவையாக இருந்துச்சுன்னா நமக்கு திருமணம் முடிச்சுக்கலாம். தேவை இல்லாமல் இஸ்லாம் சொல்லலை, நமக்கு தேவைக்கு தான் திருமணம் முடிக்க சொல்லுது. அதாவது நிறைய பேருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, முஸ்லீம்னாவே கண்டிப்பாக 4 திருமணம் முடிப்பாங்க போல அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி சொல்லலை இஸ்லாம். இஸ்லாம் அப்படிங்கிறது சில பேருக்கு திருமணத்தை கடமையாக்கியிருக்கு, சில பேருக்கு 4 திருமணத்தை கடமையாக்கியிருக்கு, சில பேருக்கு ஒரு மனைவியவே தடுக்கப்பட்டிருக்கு, கல்யாணமே முடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது இஸ்லாம். இப்போ ஒவ்வொருத்தர் நபரை பொறுத்து மாறும். சில பேர் ரொம்ப தேவையாக இருக்காங்க, அவங்களுடைய பெண் தேவை அதிகமாக இருக்குன்னா 4 திருமணம் முடிக்கணும். ஒரு பெண்ணையே வந்து அவங்க சரியாக வச்சு வாழ மாட்டாங்க, அவங்கள கஷ்டப்படுத்துவாங்க, அவங்களுக்கான செலவினங்களை கொடுக்க மாட்டாங்க, அவங்களுடைய தேவையை நிறைவேற்ற மாட்டாங்கன்னு தெரிஞ்சால் ஒரு பொண்ணையும் அவங்க திருமணம் செய்யக்கூடாது. தான் இஸ்லாம் சொல்லுது. அவங்களுக்கான கடமையை அவங்கள ஒரு எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவாங்க, அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்கன்னு சொன்னால் அதுக்கான தகுதி இல்லாத நபராக அவர் இருக்காருன்னா அவருக்கு அது கூடாது. ஸோ இஸ்லாம் இப்படியும் சொல்லுது. அவங்களுடைய நபருக்கு ஏற்ற மாதிரி இஸ்லாம் வந்து பிரித்து கொடுக்கும். இப்போ அந்த திருமணங்கள் இப்போ நபிகள் நாயகம் வந்து அதிகமான திருமணங்கள். ஆமாம். இப்போ அதெல்லாம் ஒரு காலத்தின் கட்டாயமா இல்லை எந்த அடிப்படையில் அது பண்ணாங்க? அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு அவங்களுக்கான காலத்தினுடைய கட்டாயத்தில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய தேவைக்காக அவங்க பண்ணலை. அவங்களுடைய தேவைக்காக பண்ணியிருந்தா எல்லா மனைவிகள்கிட்ட இருந்தும் அவங்க குழந்தையை பெற்றிருக்க முடியும். எந்த மனைவிட்ட இருந்தும் அவங்க குழந்தையை பெற்றுக்கல, ஒரே மனைவிட்ட இருந்தால் எல்லா குழந்தையும் பெற்றாங்க, அவ்வளோதான். இல்லை இப்போ அதை ஃபாலோ பண்ணி தான் நிறையா முஸ்லீம்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல. இப்போ அந்த முஸ்லீம்ஸ்லாம் வந்து தேவையில்லாமல், அதாவது ஆசைக்காக நிறைய திருமணங்கள்லாம் பண்ணி நிறைய விமர்சனங்கள் டிவியில் செய்திகள்லாம் பார்க்க இல்லை. இப்போ நபிகள் நாயகம் திருமணம் பண்ண அந்த காலத்தோட சூழல் வேற, இப்போ இங்கே பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்தோட சூழல் வேற. இப்போ இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கலாச்சாரம் தான். அதாவது நபி முடித்த ஒரு ஊர் வந்து சவுதி அரேபியா. அவங்களுக்குன்னு சில பிரத்யேக தன்மை இருந்துச்சு, அவங்க அத்தனை கல்யாணம் முடிச்சாங்க. எல்லா உலக முஸ்லீம்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு அனுமதி வந்து 4 திருமணம் ஒரே டைமில் இருக்கிறது அப்படிங்கிறது. இது வந்து சவுதியில் இருக்குது, எல்லா நாட்டிலையும் நம்ம நிறைவேற்றிக்கலாம். ஆனால் எங்கே அந்த நடைமுறை இருக்குதுன்னா சவுதியில், கல்ஃப் கண்ட்ரீஸில் மட்டும்தான் அந்த கலாச்சாரம் இப்பயும் இருக்குது. அது அவங்களுக்கு நேச்சர். இப்போ 2வது திருமணம் முடிக்கிறது, 3வது திருமணம் முடிக்கிறது அவங்களுக்கு அது கலாச்சாரம். நம்ம ஊரில் வந்து அது கலாச்சாரம் கிடையாது. அப்போ அவங்களுக்கு தேவை இருக்குதுன்னா அவங்க 2வது திருமணமோ 3வது திருமணம் முடிச்சுக்கலாம். முதல் மனைவியை அவங்க எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஈக்குவலாக 2வது மனைவியும் 3வது மனைவியும் அவங்க வைக்கிறது கடமை. பாகுபாடு காட்டினாங்கன்னா அவங்க தகுதி கிடையாது. ஒரு ஒய்ஃபுக்கு என்ன செஞ்சிருக்காங்களோ அதை கண்டிப்பாக செய்யணும். இவங்களுக்கு 1 கிராம் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு 1 கிராம் வாங்கி. இதுதான் வந்து இஸ்லாம் சொல்லுது. பாகுபாடு காட்டக்கூடாது. எந்த ஒரு பணத்திலையும் சரி, அழகுலையும் சரி, வர்ணிக்கிறதுலையும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு தான் இஸ்லாம் சொல்லுது. இப்போ இந்த திருமண முறைகளில் வந்து எதை ஹலாலுங்கிறது எதை ஹராமுங்கிறது திருமணம் வகையில் அந்தந்த ஒரு விஷயத்தை பொறுத்து மாறும் ஜி. இப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் எப்படி அவங்க நடந்துக்கிறாங்களோ, அவங்க நடைமுறையை பொறுத்து மாறும். அவங்க எப்படி வாழ்க்கையை நடத்திக்கிறாங்களோ, இப்போ அந்த ஒரு மனைவியை சூஸ் பண்ணுற விஷயத்திலே இருக்கட்டும். இப்போ எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹராம்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம இஸ்லாம் ஆதரிக்கிற விஷயத்தை வந்து அவங்கள்ட்ட நல்ல ஒரு குணம் இருக்கான்னு பார்க்கணும், நல்ல மார்க்கம் இருக்கான்னு பார்க்கணும், நல்ல அழகு இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் இஸ்லாம்னு சொல்லுது. இப்போ இது இல்லாமல் நல்ல மாடர்னாக இருப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்குறது நமக்கு கூடாத ஒரு விஷயம். வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்மளுடைய மக்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவில் அவங்க இஸ்லாமை போதிப்பாங்க, மார்க்கத்தை எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்க, இதெல்லாம் வந்து ஹலாலான விஷயங்கள். அவங்க வந்து நம்மளுடைய பிள்ளைக்கும் சரி, கணவனுக்கும் சரி, இப்போ அந்த மனைவியே வந்து ஒரு ஹராமான விஷயத்தை வந்து ஆதரிக்காமல் இருக்கிறது. இப்போ நம்மள்ட்ட காசு இல்லை, என்ன செய்யறது, கிரெடிட் கார்டு வாங்குங்க,
செலவு பண்ணுவோம். இது வந்து ஹராமான விஷயத்துல தள்ளி விடுறது. இது வந்து அப்படி இருக்கக்கூடாது. இது மனைவி செய்ய வேண்டிய விஷயம். கணவன் வந்து அதே மாதிரி தான். பெண்கிட்ட இருந்து ஒரு வரதட்சணையோ அவங்களுடைய குடும்பத்திலிருந்து வாங்குறதோ இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துக்கிறது. திருமணங்கள்ல வந்து வரம்பு மீறி பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு இஸ்லாத்தின் படி என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் இருக்கு? வரம்பு மீறி பண்றதுன்னா எப்படி கேக்குறீங்க? இப்போ இந்த வரதட்சணையை வாங்கிட்டு பண்றது, ஓகே. அப்புறம் வந்து பெண் வீட்டார்கிட்ட, அதாவது ஆண் வீட்டார் தான் வந்து சாப்பாட்டோட செலவுகள் அந்த செலவுகள்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க. நாங்கள் அது எங்களுக்கு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட கேட்குறோம். அந்த மாதிரி இப்போ சாப்பாடு விஷயங்களை வந்து பெண் வீட்டாரங்களை வந்து நீங்கள் தான் செலவு பண்ணி திருமணத்தை நடத்துறது, வரதட்சணை அதிகமாக கேட்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல வரம்பு மீறுறாங்க. கண்டிப்பாக. இப்போ இந்த மாதிரி இந்த டிஜே வைக்கிறது, மதுபான பார்ட்டி இதெல்லாம் நடத்துக்குது இல்லை? ஸோ இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான தண்டனைகள்? தண்டனை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் அவங்களுக்கு தண்டனை கிடையாது. நியாய தீர்ப்பு நாள்னு ஒரு விஷயத்தை முஸ்லீம்கள் நம்புகிறாங்க. அந்த விஷயத்தை அந்த நியாய தீர்ப்பு நாளில் வந்து செய்த தவறுகளுக்கான கூலியை இறைவன் வந்து அந்த நாளில் கொடுப்பான். ஸோ ஒவ்வொரு விதமான தண்டனை, ஒவ்வொரு விதமான தவறுகளுக்கும் ஒரு விதமான தண்டனைகளை இறைவன் அப்போ கொடுப்பான். ஒரு தவறு செஞ்சுட்டோம், இப்போ என்ன செய்யறது, திருந்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியதான். இல்லை நான் இந்த மாதிரி தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தெரிஞ்சிருச்சு, நான் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோ. இறைவன் மன்னிக்கக்கூடியவன். இஸ்லாமியர்கள் அதிகமாக வந்து இப்போ சமூக வலைத்தளங்களில் வராங்க, குறிப்பாக பெண்களே வராங்க. இப்போ இந்த யூடியூபர்கள், இஸ்லாமிய யூடியூபர்கள், சமூக வலைத்தளங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறவர்கள் எல்லாம் இஸ்லாம் சொல்வதை விட அதிகமாக படிகளை தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் பகிராங்க. சமீபத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாசமான குழந்தை ஆனா பெண்ணா அதுக்காக ஒரு பெரிய ஃபங்க்ஷனு, என்னோட பையனுக்காக பெரிய கடா விருந்துலாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்தில் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதுல்ல. அதாவது என்னுடைய காசு இருக்குன்னு சொல்லி பெரிய பெரிய திருமணங்கள் நடத்தி பெரிய பந்திலாம் வச்சு பண்ணுறாங்க. நடிகர்கள்லாம் கூப்பிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து அதாவது யூடியூப்களில் வரம்பு மீறுறாங்களா சமூக வலைத்தளங்களில்? இது நம்ம எப்படி சொல்கிறதுனா, நம்ம சேனல் இருக்குது, நம்ம யூடியூப் சேனலில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம பேசுனா என்ன சொல்லுவாங்கன்னா, பொறாமையில் பேசுகிறான், அவங்களுக்கு ஒரு கடுப்பில் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கு வந்து இஸ்லாம் பல சலுகைகளை கொடுத்துருக்கு. அந்த சலுகையை வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் அதை உரிமையாக மாற்றிக்கொள்ளும் போது அவங்களுக்கு பிரச்சனை வருது. இதுதான் பிரச்சனையே. இப்போ சலுகைகள்னால் அவங்க சம்பாதிக்கலாம், அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஒரு கட்டத்தில் அது பிடிச்சி போய் என்ன ஆகுது, இப்போ யூடியூப் அப்படிங்கிறது ஓப்பன் பிளாட்ஃபார்ம், யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது தான். அப்போ யார் பேசினாலும் நம்மளை வந்து எதிர்க்க யாருமே இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம பேசுறது இஸ்லாத்தை வந்து ஒரு லேடராக நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இஸ்லாம் வந்து இதுக்கு என்ன சொல்லுது, இஸ்லாத்தில் இது சொல்யூஷன் இருக்கா, இதுக்கான ஒரு அளவு என்ன, நம்ம என்ன பேசினாலும் சரி, நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், நம்மளுடைய நடைமுறையாக இருக்கட்டும், நம்மளுடைய திருமணமாக இருக்கட்டும், ஆடம்பரமாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். இப்போ நம்ம யூடியூபர், எத்தனை யூடியூபர்கள் எவ்வளோ திருமணம் முடிச்சு எவ்வளவோ அவங்களுடைய விஷயத்த ஓப்பன் யாருமே கேட்க போகிறது இல்லை. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு அவங்க தனிக்காட்டு ராஜா மாதிரி. அப்போ அவங்களுக்கு ராஜா யார், அவங்களுக்கு யார், அவங்களுக்கு இறைவன் தான் அவங்கள கட்டுப்படுத்த முடியும். அப்போ இஸ்லாம் தான் அவங்கள வந்து அவங்க முதல்ல கற்றுக்கணும். இஸ்லாம் தெரியாதவங்க மட்டும்தான் இந்த மாதிரி வரம்பு மீறுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இஸ்லாம் இருக்காது. அப்போ முதல்ல அவங்க இஸ்லாமை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், ஓகே இதை மீறி நம்ம போகக்கூடாது அப்படின்னு. அப்போ ஒரு விஷயம், ஒரு கல்வி நம்மளுடைய உள்ளத்தில் இருந்துக்கிட்டு நம்ம அதை மீறி போக மாட்டோம், நம்மளுடைய உள்ளம் தடுக்கும். அப்போ அந்த முதல்ல அந்த அவங்களுக்கு இந்த இஸ்லாமை போதிக்கணும், இதுதான் விஷயம். அது வந்துருச்சுன்னா எல்லாமே நார்மலாக. இப்போ தெரிஞ்சு செய்கிற தப்புக்கு தெரிஞ்சால் மேக்சிமம் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. தெரிஞ்சே செய்கிற தப்புக்கு வந்து இறைவன் தான் அவங்களுக்கான கூலி. ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த செய்தியை வந்து இஸ்லாம் வந்து உறவினர்கள்ட்டையோ மற்றவங்கள்ட்ட சொல்லலாம்னு சொல்லி அனுமதி தருதா, அது ஒரு கேள்வி. ஆனால் இப்போ அந்த வயதுக்கு வந்ததுக்கு ஃபங்க்ஷன்லாம் நடத்தி பிரியாணிலாம் போடுறாங்க, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒருத்தவங்க வயசுக்கு வராங்கன்னா இது நம்ம ஊர் கலாச்சாரம், இதுதான் விஷயம். இப்போ நம்ம இஸ்லாமை ஃபாலோ பண்ணும்போது, நம்ம ஊர்லேருந்து இஸ்லாமை ஃபாலோ பண்ணும்போது இங்கே தமிழ் கல்ச்சர் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து தமிழ் கல்ச்சரை தான் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம், இங்கே தான் பிறந்திருக்கோம். இதை பார்த்தா நம்ம நிறைய பேர் வந்து நம்மளுடைய மூதாதைகளும் அப்படி தான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுவும் இஸ்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இஸ்லாம் வந்து அதை சொல்லவே கிடையாது. ஒருத்தவங்க பருவ வயதை ஒரு பெண் எத்திருச்சு அப்படின்னா அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய சமுதாயத்தினுடைய கடமை. ஸோ அதை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது. பப்ளிஷ் பண்ணுற இடத்துல நல்லவனும் இருப்பான், கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ அதை இஸ்லாம் சொல்ல அப்படிலாம் சொல்லலை. இது இப்போ அதுக்கு ஃபங்க்ஷன்லாம் வச்சு கண்டிப்பாக கூடாது, சொல்லவே கூடாதுன்ற ஃபங்க்ஷன்லாம் கண்டிப்பாக கூடாது. இல்லை, இப்போ அது தவறு, கண்டிப்பாக தவறு. இப்போ அதே போல் வந்து இப்போ திருமணம் ஆகிருச்சு, ஒரு மனைவி வந்து மாசமாக இருக்கா அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிராண்டாக ஃபங்க்ஷன்லாம் வச்சு அது வீடியோலாம் போடுறாங்க. இது இஸ்லாம் வந்து இந்த விஷயத்தில் எப்படி சொல்லுது? ஒரு மனைவி ஒரு மாதம் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த தகவலை எப்படிலாம் சொல்லணும்,
எப்படிலாம் நபிகள் நாயகம் காலத்துல இது கட்டுப்படுத்தப்பட்டுருச்சு? பெண்களே வந்து நம்ம ஊர் கலாச்சாரத்தை தாண்டி ஒரு இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதா இருந்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வைரம், இப்படி தான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா அவங்களுடைய முடியிலிருந்து அவங்களுடைய நகத்திலிருந்து எதுவுமே அந்நிய ஆண்களுக்கு பற்றக்கூடாது. ஏன் அந்நிய ஆண்களுக்கு படக்கூடாதுன்னா அவங்களுக்கு ஒரு தவறான இன்டென்ஷன் வரும், தவறான எண்ணங்கள் வரும், அது மூலமாக அந்த பெண்ணுக்கு பாதிப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இஸ்லாம் வந்து அதை வந்து தடை செய்யுது. அதே சமயம் ஆணை பார்க்கவே கூடாதா அப்படின்னா கிடையாது. அதே பெண்ணு தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய ஒரு மிக மனைவி, பெரிய பிஸ்னஸ் உமன், மிகப்பெரிய தொழிலதிபி பெண்மணியாக இருந்தாங்க. அவங்க அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம பேசிக்கலாம். தேவையில்லாத அந்நிய ஆண்கள்கிட்ட நம்மளுடைய ஒரு நகம் படுறது கூட இஸ்லாம் வந்து அதை ஆதரிக்கலை. இப்படி இருக்கும்போது அவங்க மாசமாக இருக்கிறது, அவங்க வந்து வயசுக்கு வர்றது, இதை சொல்லவே கூடாதுங்கிறப்ப இதை ஒரு பப்ளிஷ் பண்ணுறது, ஒரு கிராண்ட் ஒரு ஃபங்க்ஷனாக நடத்துறதுங்கிறது ஒரு கண்டிப்பாக இஸ்லாம் ஆதரிக்கலை. இது தவறான விஷயம். இது வந்து நம்ம தடுக்கப்பட வேண்டிய விஷயம். அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும். அப்படி அதை நம்ம என்கரேஜ் பண்ணாமல் இருக்கணும். இப்போ வந்து உதாரணமாக நீங்கள் அந்த ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி இருக்குன்றதை முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வீடியோ பார்த்து அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இதுதான் தப்பு. அதை நம்ம வந்து வெறுக்க ஆரம்பிக்கணும். இப்போ பெண்ணை பற்றி போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு வெறுக்க ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன் ஆகிடும். நம்ம எப்போ என்கரேஜ் பண்ணுறோமோ அது அதிகமாகும். இப்போ ஒருத்தவர் மாசமானதை போட்ட மாதிரி 4 பேர் போடுவாங்க. ஓ போட்டால் ரீச் ஆகுதுப்பா, நம்மளும் போடுவோம். எல்லா பெண்மணிகளும் யூடியூப் ஃபுல்லாக மாசமாக தான் இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது தான். இந்த மாதிரி இஸ்லாம் சொல்லாத வழிமுறைகள், இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்களை வந்து ஒரு யூடியூப் மூலியமாகவோ சோசியல் மீடியா மூலியமாகவே கொண்டு வர இஸ்லாமிய ஆண் பெண்களுக்கு என்ன சொல்கிறீங்க? என்ன மாதிரியான எச்சரிக்கையை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இஸ்லாம் வந்து நமக்கு எல்லா விதமான சலுகைகளையும் கொடுத்துருக்கு, எல்லா விதமான உரிமைகளையும் கொடுத்துருக்கு, எல்லா விதமான டூல்ஸையும் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம மொபைலாக இருக்கட்டும், நமக்கான சுதந்திரமாக இருக்கட்டும், நமக்கான உடையாக இருக்கட்டும், ஆண் பெண் எல்லாத்துக்குமே சரிசமமாக எல்லாமே இஸ்லாம் கொடுத்துருச்சு. இந்த உலகமும் நமக்கு கொடுத்துருக்கு. அதை எந்த முறையில் சரியாக நம்ம கையாளுறோம் அப்படிங்கிறத இஸ்லாமும் சொல்லிக் கொடுக்குது, அதை மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்குறான். அதாவது இப்போ ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா அதுவும் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகும்போது இஸ்லாம் வந்து அதுக்கு வந்து ஒரு தடையை வந்து நிர்ணயிக்கும். ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. ஒரு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். இப்போ ஆணாக இருக்கட்டும் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் இந்த சினிமாக்களுடைய, இப்போ முஸ்லீம்களுடைய பொறுத்த வரைக்கும் சொன்னால் சினிமாங்கிறது ஒரு ஆபாசமான விஷயத்தை அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஹராமான ஒரு விஷயம், தடுக்கப்பட ஒரு விஷயம். அதை வந்து டப்மாஷ் மாதிரி பண்ணுறது, ஒரு நடிகரை போன்று நடித்து காட்டுறது, அந்த மாதிரி பாட்டு பாடுறது, இந்த மாதிரி வந்து தடுக்கப்பட ஒரு விஷயம். இஸ்லாம் வந்து அதே நமக்குள்ள இருக்க திறமையை வந்து அதே பாட்டு பாடுறத ஒரு நல்ல ஒரு கவிதையா, ஒரு நல்ல ஒரு லிரிக்ஸா நம்ம இப்போ சொல்கிறத இஸ்லாம் தடுக்கலை. அதை நமக்கு இருக்க திறமையை வந்து நல்ல வழியில் பயன்படுத்துறது இஸ்லாம் சொல்லுது. தவிர அதே மாதிரி தான் பெண்களுக்கும் நமக்கு ஒரு டூல் இருக்கா, நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண தெரியுது, ஆப் யூஸ் பண்ண தெரியுது, நமக்கு சமுதாயத்தில் எந்த ஒரு நல்ல விஷயத்தை பயன்படுத்த முடியுமோ அப்படி தான் நம்ம அதை திறமையை அவங்களுக்கு சொல்லணுமே தவிர ஒரு கேலியான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. இன்னைக்கு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் பண்ணுறாங்க. அது வந்து இஸ்லாம் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால மற்ற யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இல்லை, இப்போ இதுக்கு இந்த மறுமை வாழ்க்கைன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. இப்போ மிகப்பெரிய பாவங்களுக்கான தண்டனைகள் தான் வந்து இறைவன் வந்து நிர்ணயிச்சிருக்கான். வட்டி வாங்குறது, இப்போ வந்து விபச்சாரம் செய்கிறது, கொலை செய்கிறது, பெற்றோர்களை மதிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி சில 10 பாவங்களை தான் வந்து இறைவன் வந்து மிகப்பெரிய தண்டனையாக இறைவன் வச்சுருக்கான். இதெல்லாம் வந்து சிறிய பாவங்களில் கட்டுப்போம். இப்போ வந்து நம்ம சினிமா பார்க்குறது, இந்த அதாவது ஆபாச சினிமா பார்க்குறது, தவறான கண்டென்ட்டுகளை நம்ம பார்க்குறது, பெண்கள் வந்து அளவுக்கு அதிகமான ஒரு உரிமையை மீறி சலுகையை மீறி அவங்களுடைய விஷயத்தை யூஸ் பண்ணுறது, அவங்களுடைய சக்திக்கு மீறி பிளாட்ஃபார்மில் வந்து அவங்க நடக்க ஆரம்பிக்கிறது, இப்படிலாம் வந்து அதுக்கு அது சிறிய பாவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அன்னைக்கு டெய்லியும் ரொட்டீனாக இருக்கக்கூடிய பாவங்கள். அவங்க என்ன செஞ்சுக்கணும்னா இதிலிருந்து தகுந்துக்கணும். அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நன்மையான விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னா இதுக்கான தண்டனைகள்ன்றது குறைவு தான். திருமணம் சம்பந்தமான இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பேசுனீங்க. உங்களுடைய திருமணம் வந்து இந்த இஸ்லாமிய மக்களுக்கு என்ன மாதிரி எடுத்துக்காட்டாக இருக்கும்? நபியவர்கள் எந்த முறையில் திருமணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ, எந்த வழிமுறையை காட்டி தந்திருக்காங்களோ கண்டிப்பாக அந்த முறையில் தான், வழிமுறையில் தான் இருக்கும். எப்படி திருமணம் இருக்கணும், எப்படி வந்தவர்களை கண்ணியப்படுத்தணும், எப்படி இருக்கணும்ன்ற நபி அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்களோ கண்டிப்பாக அந்த முறையில் தான் இருக்கும். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நெவரஸ்ட் சமையல் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன்.